வெல்கம் டு தனாஸ் ரெசிபி புக். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் கறி எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மட்டன் கறிக்கு ஒரு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்க்குறதால நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் வாசனையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு பட்டைத்துண்டு, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோடனே நம்ம இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த கிளிப்பு டெலீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நறுக்குன ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடலாம். தக்காளி வதங்கினதும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். அதுக்காக நமக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் நமக்கு அந்த மிளகாய்த்தூளோட வாசனைலாம் இருக்காது. ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஆரம்பத்திலேயே அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ அந்த அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விடலாம். இப்போ இந்த மட்டனை நல்லா வேக வைக்கணும். நான் இங்கே ஒரு 7 விசில் விட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. ஆனால் மட்டன் நல்லா வேகிற அளவு வரைக்கும் நல்லா விசில் வச்சுக்கோங்க. விசில் அடங்கினதும் நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மட்டன் வெந்திருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல.
இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மட்டன் கறி, டேஸ்டியான மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி மட்டன் கறி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக வரும். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.